அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்டாக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். இது ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க. இதை வைத்து நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து இயங்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மில் பண்ணுறது, ஷார்ட் டேர்மில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது, ஆப்ஷன் எஜ்ஜிங்கோட பண்ணுறது, எல்லாம் அதுக்கான கிளாஸ் வந்து வருகிற 9ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் கேட்டிங்களோ அவங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரி, ரீட்டைல் ட்ரேடர் பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ ஃபால் ஆகுது. இன்னும் அவங்க 11 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இவங்க குறைஞ்சாதான் மார்க்கெட் ஏறும். இப்போ இவங்க கவர் பண்ண ஆரம்பித்தாதான் மார்க்கெட் ஏறும். அது வரைக்கும் மார்க்கெட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு ப்ரோ ட்ரேட் நியூட்ரலாக இருக்காங்க. இன்னைக்கு பாட்டமில் வந்து பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இவங்க பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இது அடிஷ்னல் டூல். இதில் முடிஞ்சு போன டேட்டா லைவ் டேட்டா கிடையாதுங்க. நம்ம மேக்ஸ் கொடுக்கும். மேக்ஸில் இன்னைக்கு 23,700 கால் 142 ரூபீஸ் சப்போர்ட் எடுத்தால் நிஃப்டி ஏறுவதற்கும் 142 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நிஃப்டி இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது அந்த விலை வரலையா தவிர்த்துடுங்க யூடியூப் பார்க்குறவங்க. ஏன்னா அது அங்கேருந்து கீழே போயிட்டு இன்னொரு விலை இருக்கும், இங்கே வராமே கூட இங்கே கீழே ஒரு விலை இருக்கும், இந்த விலையிலேருந்து திரும்பிடும். ஆர் இதே டைரக்ஷன், இந்த இடத்துலேருந்து திரும்பலாம். இந்த இடத்துல அடுத்த டிசிஷன் கீழே மேலேங்கிறது டிசிஷன் எடுப்போம். அதே போல் இங்கே வந்துட்டு இங்கேருந்து மேலே போனாலும் இங்கே ஒரு விலை இருக்கும், அங்கேருந்து திரும்பலாம் 6 வேலை. அது வேல்யூ கால்குலேஷனில் மாறுபடும். அது போல் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி மேக்ஸ் படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்குன்றது எல்லாமே ஃபுல்லி மேக்ஸ். அதெல்லாம் பிஃபோர் கால்குலேஷன். நம்ம லைவ்ல எந்த வேலையும் கிடையாது. நான் போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுல, பேட்டர்ன்ஸ் பார்க்கறதுல, எந்த ஒரு நியூஸும் நமக்கு கேட்டுக்கிறதுல, மேக்ஸ் வேல்யூ, சம் ரூல்ஸு, என்ட்ரி எக்ஸிட்ஸ் எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன் வச்சுருக்கோம். எங்கே வந்தால் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் அதுதான் அங்கே முக்கியம். அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அதில் நம்ம ஒருத்தவங்க. இது யார் யூடியூப் இந்த மாதிரி வேல்யூ சொல்கிறத நம்பாதீங்க. இன்க்ளூடிங் நான் சொல்கிறதுனா நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.